உன் பேரு தான் ஊரு பூரா நாரிடுச்சே. நீ இங்க வந்து என் புள்ளைய அசிங்கப்படுத்துறியா? சந்தனமா இருந்தா மேல எடுத்து பூசிக்கலாம். என் புள்ள இந்த சாக்கடையில தானே உழவ போறான். சின்னவன உன் குடும்பத்துல விட்டதுக்கே வெக்கத்துல தலை குனிறோம். இதுல இவனும் அந்த அசிங்கத்துல பங்கெடுக்கணுமா? சொன்னா கூட இவன் அதை செய்ய மாட்டான். உங்க குடும்பமே ஒரு வக்கத்தை கேடு கெட்ட குடும்பம். அது மட்டுமா, எங்கேயோ எவன் கூடயோ இருந்துட்டு வந்து எங்களை நீ குறை சொல்ல வந்துட்டியா? அப்படியே பெரிய என்னம்மா என்ன பேசிட்டு இருக்க? வாய்க்கு நல்லா பேசிட்டு இருக்க. இப்படி ஒரு பொண்ணை பார்த்து பேசுறியே, உனக்கு வாய் கூசல? அதுவும் அவ இந்த வீட்டு மருமக, என் பொண்டாட்டி. அவ கெட்டு போனான்னு நீ பாத்தியா? சொல்லு, பாத்தியாமா? டேய், அவ உன் அம்மாடா. எப்படி நீ இப்படி பேசுற? நீங்க சும்மா இருங்க பாட்டி. என் பொண்டாட்டிய வார்த்தைக்கு 100 முறை ஓடி போனவ தரம் கேட்டவன் நீங்க அம்மா பேசும். அதையே நான் திருப்பி கேட்டா அது உங்களுக்கு மானக்குறைவா? ஏய் வேலு, உன் பொண்டாட்டி சரியில்லைன்னு நாங்க சொல்லல, வக்கீல் நிரூபிச்சிருக்கா. ஏன் இவ்வளவு ஊர் முன்னாடி ஒப்புதல் கொடுத்திருக்கால? எங்க கிட்ட வந்து எகிறதுனால ஒண்ணும் மாறிட போறதில்ல. ஊரே அவளை அப்படித்தானே பேசுது. பேசட்டும்பா, ஊரு பேசட்டும். ஆனா என் பொண்டாட்டி எனக்கு உத்தமிதான். அவ தூய்மைய நான் ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டேன். எங்க பிரச்சனையே வேற. அவளுக்கும் எனக்கும் புருஷன் பொண்டாட்டினா 1008 சண்டை சச்சரவு இருக்கும். நாங்க திட்டிப்போம், அடிச்சுப்போம், நாளைக்கே சேர்ந்துக்குவோம். ஆனா எங்க விஷயத்தை வச்சு அவளை நீங்க இளக்காரமா நடத்தினா, அவளோட புருஷனா அதை நான் கை கட்டி பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஏன் பொண்டாட்டிய சொல்றது என்ன சொல்றதுக்கு சமம். அவ சுத்தம் இல்லைன்னா நானும் அதான். அவ தரம் இல்லைன்னா நானும் தர கெட்டவன் தான். அவளுக்கு ஒழுக்கம் இல்லைன்னா நானும் அதான். இப்ப சொல்லுங்க, இன்னொரு தடவை என் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கப்பா.